பப்ஜி விளையாடிட்டு அசிங்கமாக கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் அழுதுட்டு அவரை கூப்பிட்றேன்னா அவளுக்கு வேறு வேலை இருக்காது. இல்லைங்க என்ஐசியில் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். என்ஐசியூனா அப்போ ஏதோ என் குழந்தைக்கு ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா ஜெய்சன் ஒன்றே சொன்னால், வணக்கம், என் பேர் மோனிகா, நான் கொடுங்கியூர்லேருந்து வரேன். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. பெரிய பையனுக்கு வந்து 5.5 வயசு ஆகுது, சின்ன பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. என் கணவன் பேர் வந்து ஜெய்சன் ஜேக்கப். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சிருக்கேன். நான் வந்து லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெசென்ட்டாகவே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆம்பிஷன்னா நான் நல்ல என் ஃபீல்டில் வந்து நான் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும், சீனியர் டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ஆம்பிஷன்ஸ். ஸோ கொஞ்சம் படிப்படியாக போயிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கேன். ஒரு சேனல் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பரான ஒரு மதரும் கூட, அண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான டாட்டர் அண்ட் ஒய்ஃபாகவும் நான் வந்து என் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து காதல் திருமணம் தான் பண்ணேன். என் கணவர் பேர் வந்து ஜெய்சன் ஜேக்கப். நாங்கள் காதல் பண்ணது வந்து 2017 மார்ச்சில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். March 26 எங்கள் அக்காவோட மேரேஜில் தான் நான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். எங்கள் சின்ன அக்காவோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அப்படி தான் மீட் பண்ணி ஃப்ரெண்டாகி, அதுக்கப்புறம் அப்போவே அவர் வந்து ஒரு லவ் பிரேக்கப்பில் இருந்தார். ஸோ அந்த டைம் நானும் அவரும் ஃப்ரெண்டாகி அப்படியே லவ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் எங்களோட 1 இயர், கரெக்டாக 1 இயர் 1 மந்த் நாங்கள் லவ் பண்ணோம். 2018 நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணமே எங்களுக்கு ஒரு பிரச்சனையில் தான் நடந்துச்சு. ஏன்னா அவர் அப்போவே வந்து கொஞ்சம் நிறைய பொண்ணுங்களை கிட்ட இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி பிரேக்கப் அப்படி இப்படின்னு போச்சு. பட் நான் வந்து ஸ்டெடியாக இருந்தேன், கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ண உடனே கடவுளோட கிருபையில் எனக்கு பெரிய பையன் பிறந்தான். ரொம்ப ஆசையாக அன்பாக வளர்த்தோம். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது வரைக்குமே நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பெரிய பையன் பிறக்கும் பொழுது கல்யாணம் ஆன பிறகு நான் வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாது, அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா அப்பா யாரும் சப்போர்ட் கிடையாது. நாங்கள் கல்யாணம் பண்ணது வந்து 2 வீட்டுக்கும் எதிர்ப்பு இருந்தது. ஸோ என்கிட்ட எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, என் தம்பி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அண்ணனும் பேச மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவங்ககிட்ட எல்லாருமே பேசுவாங்க, ஜெய்சன் கிட்ட எல்லாருமே பேசுவாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஸோ எதனால அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதான் நடுவில் நிறைய நாங்கள் லவ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா இவர் அடிக்கடிக்கு பிரேக்கப் 3 மாதம் பேசுவார், அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட போயிடுவார். திருப்பி அந்த பொண்ணுங்க போர் அடிச்சிச்சுன்னா திருப்பி என்கிட்டே வந்து அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்துச்சு. பஞ்சாயத்து பண்ணோம், நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணால எங்கள் வீட்டில் வந்து வேண்டாம், அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான், கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு சைடில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வெல் செட்டில் ஃபேமிலி கிடையாது, நாங்கள் இருக்கிற ஏரியாவை வச்சு என்னை வந்து ப்ளேம் பண்ணாங்க, என்னோடய கேஸ்ட்டை வச்சு ப்ளேம் பண்ணாங்க. அதே மாதிரி நான் அழகாக இல்லை, கலராக இல்லை, ஸோ என்னோடய தோற்றத்தை வச்சும் என் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வச்சு அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாருமே வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணாங்க. பட் எங்கள் மாமனார் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்க பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு வந்து நான் வந்து சொல்லி காட்டினேன். இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ண முடியும்? இப்போது நாங்கள் வந்து அந்த டைம் டிக்டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தோம். அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த பொண்ணு வந்து, ஏன்னா நான் இருக்கிற கம்யூனிட்டியில் வந்து எல்லாரும் வந்து என்னை பார்த்த உடனே எங்கள் அப்பாவை தான் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த ஆள் பொண்ணு பார்த்தியா, இந்த ஆள் இப்படி இருக்கான், அப்போ இந்த ஆளோட பொண்ணு பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பண்ண தப்புக்கு என்ன பேசலை, என் பெத்தவரை தான் பேசினாங்க, என் அண்ணன் தம்பியை பேசினாங்க. அப்போ வந்து நான் யோசித்தேன், சரி திருப்பி நான் அவனை விட்டுட்டு நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணேன்னா அப்போயும் இந்த சொசைட்டி என்ன பேசும், இதோ படுறான் அவனை இது பண்ணிச்சு, இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு அந்த ஆளோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அதுவும் எங்கள் அப்பா மேலே தான் வரும்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம், நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம இவனை தான் கல்யாணம் பண்ணணும், பரவாயில்ல வாழ்வோ நம்ம இவன் கூடயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நான் ரொம்ப உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரோட பாஸ்ட் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவர் வந்து டெல்லியில் அவங்க அம்மா கூட அவர் இல்லை, அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்தார். ஒரு டெல்லியில் வந்து பிச்சை எடுத்ததாகவும் அப்பாவை வந்து ரோட்டில் விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் என்கிட்ட சொன்னார். அந்த டைம் இவர் அவங்க ஃபேமிலி மேலே வெறுப்பை தான் என்கிட்ட காட்டினார். ஏன்னா என் ஃபேமிலியில் எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படிலாம் தான் சொன்னார். என்கிட்டையும் எங்கள் அக்கா கிட்டேயும் அப்படி தான் அவர் பேசினார். ஸோ ஓகே, யாருமே இல்லாமல் இருக்கானே, நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எல்லார் பாசமும் கிடச்சிருக்கேன். அண்ணன் தம்பி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே என் மேலே பாசமாக இருப்பாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், பட் கூட்டு குடும்பமாக சின்ன ஃபேமிலியாக அழகாக ஜாலியாக இருந்தோம். அது எனக்கு இவனை பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி தான் நான் லவ் பண்ணேன். லவ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லி திருமணமே வந்து ஒரு பிரச்சனையில் தான் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஒரு ஃபைனலி மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3-4 மாதம் பிரச்சனை, சண்டை,
சாப்பாடு கூட இருக்காது. ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு எந்த பொருளும் அப்போ தரல, சீர்வரிசை வரதட்சணை எதுவுமே தரலை. ஒரு நாள் ஃபேன் போடுறதுக்காக ஜெய்சன் அவங்க பிரதரோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு வந்து என்னை வந்து அவ்வளோ அடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க அங்கேருந்து குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் இங்கே வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி என் மேலே இன்னொரு இது ப்ளேம் பண்ணாங்க. என்னென்னா கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு தான் நானும் அவரும் தனியாக வீடே போகணும். அது வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் தாலியை மறைச்சி வச்சுட்டு தான் நான் இருந்தேன். கல்யாணம் ஆனது தெரியாமே தாலி மறைச்சி வச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டிக்டாக்ல அது வைரலாக வீடியோ போகவே ஸோ நான் வந்து சேஃப்டியாக எங்கள் அத்தை வீட்டில் நான் போயிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா மூஞ்சில் என்னால் முழிக்க முடியல. ஸோ அதனால் எங்கள் அத்தை வீட்டில் நான் இருந்தேன். அப்படியே நான் எங்கள் அத்தை வீடு, எங்கள் பெரியம்மா வீடு அப்படியே நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு எங்கள் மாமனார் வந்து இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க, வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து வீடு பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடு தனியாக பார்த்து ஒரு வீட்டில் கொடுத்துன்னு வரணும். அந்த 3 மாதம் வரைக்குமே நான் போய் கீழ் வீட்டில் ஒரு முஸ்லீம் ஆண்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு சொம்பு தண்ணி மட்டும் வாங்கி குடிப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னால் போக முடியாது. ஏன்னா எப்படி என்ன எல்லாரும் அப்போல்லாம் ரொம்ப இதுவாக இருந்ததில்ல. ஏன்னா எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தேன். ஏன்னா நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டி வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, ஒரு பாஸ்டரோட பொண்ணு அப்படின்னா அது வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து எங்கள் அப்பாவையே சார்ந்து தான் இருந்தது அந்த தப்பு. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிலாம் 4 பேர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் நான் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேனே. அந்த டைம் எனக்கு அது தோணலை, அதுக்கப்புறம் தான் நான் உணர ஆரம்பித்தேன். அண்ட் அந்த கஷ்டத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஃபேஸ் பண்ண முடியல, எங்கள் அப்பா மூஞ்ச பார்க்க முடியல. நான் வீட்டுக்கு போகல. வீட்லேயும் ஒரு சாமான் கூட இருக்காது. ஆனால் வீடு நல்லா காத்தோட்டமாக இருக்கும். 2nd ஃப்ளோர் வீடு, முன் வாசல் பின் வாசல்னு 2 இருக்கும். டெரஸ்க்கு வீடை திறந்து விட்டால் நல்லா காற்று வரும். இவர் காலையில் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவார். அங்கே சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து அப்போ ஃபோன் டச் ஃபோன் நான் தான் வச்சுருந்தேன். அவர் ஜியோ கீபேட் வச்சுருந்தார். அந்த ஃபோனை என்கிட்ட சிம் போட்டு கொடுத்துட்டு டச் ஃபோனை கூட அவர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த ஃபோனை லாக் எடுக்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டம்மா சொல்லுவேன்னா ஒரு சொம்பு தண்ணி தான். காலையில் ஒரு சொம்பு தண்ணி குடிப்பேன், சாயந்தரம் ஒரு சொம்பு தண்ணி. கீழ் வீட்டில் வந்து மணி என்னான்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் திடீர்னு மேலே ஏறி வந்தாங்கன்னா என்னடி பண்ணுற, சாப்பிட்டியா கொண்டியான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சாப்பாடு தருவாங்க. நான் அப்படி தான் 3 மாதம் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். அங்கே சொல்கிறத கேட்டு எனக்கு 3 மாதம் வரைக்குமே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனுக்கு யார் அட்வைஸ் பண்ணா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கடே அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொன்னோன்னு ஒரு ஐடி கம்பெனிலாம் அவன் வேலைக்கு போனான். அவன் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவன் வேலைக்கு போனால் காலையில் போவாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படியே 1 மாதம் அப்படி தான் போச்சு. ஃபஸ்ட்டு மந்த் சம்பளம் வாங்கினார், 1.5 மாதம் சம்பளம் வாங்கினார். அது அப்படியே பப்புக்கு தான் செலவு பண்ணார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சார் என்னடா இது, ஒரு ஒய்ஃப்னு கூட இல்லை, ஒரு லவ் பண்ண பொண்ணுன்னு கூட இல்லையே, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம் அப்படின்னு கூட அவன் என்னை பார்க்கல. அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாளே அந்த சேலரி ஃபுல்லாக ஒரே நாளில் செலவு பண்ணி மறுநாளே அவர்கிட்ட ₹1 இல்லை. அப்பா அவர் ரியலைஸ் பண்ணார், இல்லை நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இனிமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தார். நல்லா ஏர்ன் பண்ணார். சேலரி என்கிட்ட தான் கொடுப்பாரு, என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். நான் தான் அவருக்கு டெய்லி ₹100 கொடுப்பேன் பெட்ரோலுக்கு. நான் தான் டெய்லி ₹100 கொடுப்பேன். அதுக்குள்ளே நான் எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி கொடுத்தாங்க, சீர்வரிசெல்லாம் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்தாங்க. இந்த சோஃபா கட்டிலுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கையில் காசு கொடுத்தாங்க. அந்த காசை வச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் போச்சு, நல்லாவே போச்சு. ஒரு 6 மந்த் அவர் அங்கே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கும் போவாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அங்கேயும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அவர், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் சாட்டர்டே சண்டேஸில் அவருக்கு லீவ் கிடைக்கும். நாங்கள் வெளியில் போகிறது, என்ன நிறைய இடத்துக்கு நாங்கள் அந்த டைம் கல்யாணம் ஆன டைம் நல்லா ஏர்ன் பண்ண டைம் நாங்கள் நிறைய இடத்துக்குலாம் நாங்கள் போயிருக்கோம். அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெஷர் எனக்கு அங்கேருந்து வந்துச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆகலை, போயே 3 மாதம்தான் ஆகுது. கல்யாணம் ஆகியே 3 மாதம் கழிச்சுட்டு தான் நாங்கள் வீடு போயிருக்கோம். போன 1 வாரத்துலேருந்தே இன்னும் மாதமாகல 3 மந்த்லேருந்தே ஒரே வந்து அவங்க அம்மா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நீ மாதமாகலன்னா வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஜெய்சனுக்குன்னு சொன்னாங்க. அந்த டைமே நான் அழுதுட்டு நான் சூசைட் பண்ண போனேன். சூசைட் பண்ண போனப்போ எனக்கு கரெக்டாக எங்கள் பாஸ்டர் அங்கிள் கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. எனக்கு ஏதோ தோணுச்சுமா, நான் அவனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கடவுள் சாட்சியாக எங்கள் அம்மா கேட்டால் கூட சொல்லுவாங்க. இதை அவர் கால் பண்ணி எனக்கு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு அழுதேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அழும்போது அவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்.
அப்படியே கொஞ்சமாக போச்சு. அவங்க அப்படி நான் அந்த டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் நடக்கும் போதே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு தெரியல. எனக்கு அது இது பண்ணல ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனப்புறம் நானே அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா நான் சாப்பிடுவேன், கை ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன், திருப்பி எனக்கு பசிக்கும். ஒரு மாதிரியாகவே இருந்தது. திடீர்னு மார்னிங் வந்து கொமட்டுற மாதிரி இருந்துச்சு. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன், ஜெய்சன் கிட்ட எதுக்கோ சொன்னேன், ஒரு டேட் வேறு தள்ளி போயிருக்கு, எதுக்கோ நீ கிட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், சும்மா இதெல்லாம் இது பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா முன்னாடி வந்து அந்த மாதிரி தான் கிட்டு வாங்கி நாங்கள் போட்டோம். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அப்படி தான் கிட்டு வாங்கி போட்டோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து லைட்டாக வந்துட்டு எனக்கு 2 டேஸ்லேயே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவர் வெக்ஸ் ஆகிட்டார். சும்மா போட்டு இந்த மாதிரி ஆகிடுது, போடாத விடு, இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி அவர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. அது போடுறதுக்கு நான் பயந்துட்டு 1 வாரமாக நான் அதை போடுறது எடுக்கிறது திருப்பி அதை வைக்கிறது அப்படியே தான் இருந்தேன். சரி ஒரு நாள் சரி போடா போய் போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஈவினிங் 6 o'clock, எல்லோரும் ஏர்லி மார்னிங் தான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் நான் ஈவினிங் 6 o'clock எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 2 கோடு வந்துருச்சு. நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நான் ஜெய்சன்கிட்ட சொல்கிறேன், ஜெய்சன் இங்கே பாருடான்னு சொன்னேன்னா அவனோட ரியாக்ஷனே அங்கே இல்லை. ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அவ்வளோதான். ஆனால் அவனோடது வந்து அந்த ஸ்டேட்டஸில் போட்டான். அந்த அப்போது பிக் பாஸில் ஏதோ ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, அந்த அவர் பேர் என்ன, நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுவார்ல, லைக் அந்த மாதிரி அவன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுலேருந்து என்னன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இவர் என் ஆஃபீஸில் கிளம்பும் போது என்னையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுவார். என் தம்பியும் இவனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணான். 2 பேருமே ஒரே ஆஃபீஸ் தான். ஆனால் கான்ட்ராக்டில் இருந்தானுங்க அந்த ஐடி கம்பெனியில், வேறு கம்பெனி. லைக் ஏனா என் தம்பி, பினா ஜெய்சன், அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, இங்கேருந்து ஒன்றா தான் போவாங்க. அப்படி தான் இருந்தது. ஈவினிங் அவர் வரத்துக்குள்ளே நான் கிளம்பி வந்துடுவேன். நான் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது. நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் குக் பண்ணதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோ பார்த்து நான் சமைப்பேன். ஏதோ 1-2 சமையல் தெரியும், அது நான் சமைப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதோ சமைச்சு வைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் என்னால் போய் எங்கேயும் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் நாங்கள் ஜாலியாக தான் இருந்தோம். ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே நல்லா ஜாலியாக இருந்தோம். நான் அப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னை கூப்பிட்டுலாம் போக மாட்டார். அவர் ஆஃபீஸ் போயிடுவார். நான் மட்டும்தான் செக்கப் போகிறது எல்லாமே நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம்ல, ஹஸ்பண்ட் கூட வரணும், கேர் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு 2 ப்ரெக்னென்சிலையும் அவர் பண்ணது கிடையாது. 2 ப்ரெக்னென்சிலும் அவர் அந்த மாதிரி கேர் பண்ணது கிடையாது. அப்படியே இருந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கூட இருக்காது. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு அவ்வளோ மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அவ்வளோ பண்ணாங்க. எனக்கு நாளைக்கு டெலிவரி போகிறேன்னா இன்றைக்கி கூட என்னை வந்து எங்கள் மாமனார் கூட வச்சு என்னை தப்பாக பேசினாங்க. ஆக்சுவலி என் பெரிய பையன் வந்து எங்கள் மாமனாருக்கு தான் நான் இது பண்ணேன், பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய இஷ்யூ நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ட்ரிங்க்ஸ் பண்ணால் இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. என்ன வார்த்தை பேசுகிறோன்னு கூட தெரியாமல் ரொம்ப வல்கராலாம் பேசுவான். எடுத்ததும் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி கூட இருந்தால் எனக்கு திட்டுறது எல்லாம் பண்ணுறது. பட் வீட்டுக்கு வந்தோன்னா நான் என்ன பண்ண முடியும், எங்கள் அம்மா அப்படி பேசினாதான் எங்கள் அம்மா என்னை சேர்ப்பாங்க, லைக் அப்படி பேசுவான். ஸோ என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் வந்து சட்டுன்னு என்னால் போய் இது பண்ண முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பேர் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் வீட்டுக்கு. எனக்கு இன்னும் கூட நான் மறக்கவே மாட்டேன். 5ஆம் மாதம் வந்து வளகாப்பு நாத்தனார் பண்ணணும். நான் உட்காந்துருக்கேன். எனக்கு அடுத்த வாரம் 5 மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் ஜெய்சன் வீட்டில் இப்படி உட்காந்துருக்கேன். அவங்க அக்கா சொல்கிறாங்க, இதோ பாரு அவங்க அன்னைக்கு வந்து செஞ்சாங்க 5th மந்த்து. அந்த ஃபோட்டோ எனக்கு காட்டிட்டு, இது வந்து நான் செஞ்சேன், அவங்க பேரை சொல்லிட்டு செஞ்சேன், இதே மாதிரி நான் உனக்கும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஜெய்சன் சொல்கிறான், நீ இது பண்ணாத, முதல்ல அவங்க அம்மா வீட்டில் பண்ணட்டும், அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொல்லி இல்லைடா ஃபஸ்ட்டு நாத்தனார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட ஜெய்சன் சொல்கிறான், இதோ பாரு இங்கே பாரு, எங்கள் அக்கா 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா உங்கள் அம்மா 1000 ரூபாய்க்கு புடவை எடுக்கணும். எங்கள் அக்கா 5 தட்டு பழம் வச்சா உங்கள் அம்மாவும் அதுதான் பண்ணணும். என்ன ஈக்குவலாக இருக்கணும். இந்த இது பண்ணுறது அது பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களை ரொம்ப இலக்காரமாக பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பணக்காரு, நாங்கள் பிச்சைக்காரங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், டே நீ தானடா பிச்சை எடுத்தேன்னு என்கிட்ட சொன்னேன், இப்போ என்ன பிச்சைக்காரி சொல்கிறியே அப்படின்ற மாதிரி என்னால் எதுவுமே பேச முடியாது. நான் அந்த இடத்துல நான் சைலண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு தான் உங்கள் அம்மா நகை போடல, ஆனால் என் பேரப்புள்ள பிறந்துச்சுன்னா உங்கள் அம்மா என்ன நகை போடுறாங்கன்னு நான் பார்ப்பேன், போடலைன்னா நான் கேள்வி கேட்பேன். அவங்க ஒரு சவரத்தில் அவங்க அரை கிராமில் மோந்திரம் போட்டால் நானும் 1/2 கிராமில் மோந்திரம் போடுவேன். அவங்க 1 சவரம் செஞ்சால் நான் 1 சவரம் செய்வேன், இல்லைனா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இலக்காரமாக பேசினாங்க என் குடும்பத்தை. சரி அந்த இடத்துல என்னால் பேச முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரிங்கக்கா அப்படின்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு 5ஆம் மாதமே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க செய்யலை, சொன்னாங்களே தவிர அவங்க செய்யவே இல்லை, ஒன்று கூட செய்யலை. அதுக்கப்புறம் 7ஆம் மாதம் வந்தது. என் வீட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க.
என் வீட்டில் பயங்கரமாக கிராண்டாக பண்ணாங்க. 7ஆம் மாதமே ஜெய்சன் ஷாக் ஆகிட்டான். என்ன இதுவே இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க இதை அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவ்வளோ சீர்வரிசை வச்சாங்க கீழே தட்டில், அவ்வளோ பழம், 7 வகை சாப்பாடு, அதுக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வச்சு எனக்கு அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க. நான் எப்படி சாரீ கட்டுவணும், ஏன்னா சாரீ வந்து எனக்கு பெரிய பட்டு புடவை, எனக்கு அது மேலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சுடிதார் தான் கேட்டேன், பட் ஆனால் சாரீ தான் கட்டணும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு பிடிச்ச சாரீ நானே தான் அது சூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சாரீ வாங்கினது எல்லாமே பார்த்துட்டு ஜெய்சன் இவ்வளோ பெரிய பேஷன்லாம் கொடுத்தாங்க, அந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் ஜெய்சன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்னடி இதுவே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் வரும்பொழுது எங்கள் அம்மா என்கிட்ட 10,000 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. ஜெய்சன் கையிலும் என் கையிலும் கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்தாங்க. டெய்லி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மல்லிகை சாமான், வாரம் எங்கள் அம்மா வீட்டில் தான் மல்லிகை சாமான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரிலாம் தான் எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க. மாவு கூட எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் எடுத்துகிட்டு போவேனே. ஈவினிங்கில் நான் வீட்டுக்கு போகும்போது மாவு கூட நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். எண்ணெய் தொடப்பு மட்டும் நான் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, மற்றதுலாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் எடுத்துகிட்டே போவேனே. அவ்வளோலாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன். திடீர்னு எனக்கு எதுனா ஒன்றா நான் இது பண்ணுவேன். ஆக்சுவலி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கரெக்டாக 7th மந்தில் எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுச்சு. 7 தான் இருந்துச்சு. அந்த டைம் வந்து RSRM ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்போயும் அவர் என் கூட இல்லை. ஹீமோக்ளோபின் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி எப்படி தனியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அம்மா வீடு இங்கே இருக்கிறதுனால நடந்தே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, நீங்கள் யாருன்னா கூப்பிடுங்கன்னா அந்த டைம் நான் இவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ஏன் போ, சும்மா எல்லாத்துக்கும் சும்மா சீன் போட்டுட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருப்பாலாம், ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க, நீயே வந்து எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் இதுக்கு RSRM போயிட்டு அட்மிட் ஆனேன். அங்கே எமர்ஜென்சியில் இருக்கும் போதே ஆஃப் டே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக இவங்க அக்காவும் வராங்க, எனக்கு பிளட் ஏற்றணும் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுகுறேன். ஏன்னா யூரின் டியூப் போடுவாங்கப்பா, வலிக்கும்ப்பா அப்படின்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சீன் போடாத, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தார். அதுக்கப்புறம் அவர் வரவே கிடையாது. நான் 7 நாள் இருந்தேன். 7 நாளும் எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. அதே மாதிரி அந்த டைம் தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா காலையில் நைட்டு இருப்பாங்க. காலையில் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு திருப்பி மதியானம் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. சாயந்தரம் எங்கள் அப்பா வந்தோடனே எங்கள் அம்மா கூப்பிட்டு போவார். அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தான் தனியாக தான் இருப்பேன். ஆனால் எல்லார் கூடயும் வந்து எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவோட சுச்சுவேஷனையும் நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டில் அவங்க தான் வேலை செய்யணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருமே இல்லாத அனாதை மாதிரி தான் இருந்தேன் அங்கேயும். நான் எங்கள் அம்மாவே இல்லைன்னா நான் அவ்வளோதான், அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா பிளட்லாம் ஏற்றிட்டு ரிட்டன் வந்துட்டு கரெக்டாக மார்ச் வந்து 9 மாதம், எனக்கு March 9 என்னோட பர்த்டே. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அப்போ அந்த நாள் வந்து நம்ம சீமந்தம் பண்ணிக்கலாம், இவர் சீமந்தம் பண்ணுறேன்னு சொன்னார். ஆக்சுவலி நான் கிராண்டாக பண்ணுவேன், டிஜே போடுவேன், டான்ஸ் ஆடணும், என் பொண்டாட்டிக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்லாம் இவர் சொல்லிட்டு கடைசியாக 9ஆம் மாதம் எங்கள் அம்மா கேட்குறாங்க, அப்பா நாள் வந்து 10 ஆக போகுது, நீங்கள் சொல்லுங்கள், அவள் பிறந்த நாள் வருது, அவள் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சுட்டு நம்ம சிம்பிளாக வீட்லேயே மட்டும் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்கும்போது, ஐய மண்டபத்தில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு கரெக்டாக அந்த டைம் அவர் கரெக்டாக பாண்டிச்சேரி போயிட்டார். எனக்கு 9ஆம் மாதம் சீமந்தமும் பண்ணல. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக என் வீட்டில் என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு பண்ணியிருப்பாங்க 9th மந்த்து. ஆனால் அதையும் அவர் பண்ணலை. ஆக்சுவலி இதை சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக 9 மந்த் ப்ரெக்னென்ட் என் பையன். நாங்கள் வேற ஒரு வீட்டில் இருக்கோம், தனியாக ஒரு வீட்டில். இந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஜெய்சனும் சம்பாதிக்கல, நானும் சம்பாதிக்கல, 2 பேருமே சம்பாதிக்கலாம். நான் சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவேன், மதியானத்துக்கு சாப்பிடுவேன், நைட்டுக்கு மாவு கூத்து அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டில் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவேன். அப்படி தான் இருந்தது. ஒரு நாள் வந்து எனக்கு அவருக்கு ஏதோ மனஸ்தாபம் வந்துச்சு, ஏதோ ஒரு சண்டை. எனக்கு அந்த சண்டை அதை இந்த மாதிரி ஏதோ பொண்ணுங்க அப்படி அப்படி தான். ஆனால் அந்த சண்டையில் கூட எங்கள் வீட்டுக்கு நான் போகல. செம்ம பசி. ஒரு நாள் ஃபுல்லாக என்னை ப்ரெக்னன்சி டைமில் கூட என்ன அடிக்கிறான். அடிச்சுட்டு வீட்டில் லாக் பண்ணிவிட்டு இவன் வெளில போயிட்டான். வீட்டில் தண்ணி கூட இல்லை குடிக்க. ஆப்போசிட்டில் வீடை என் ஜன்னலை தட்டினே தான் ஆப்போசிட்லேருந்து வந்தாங்க. என்ன பண்ணாங்க, தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக தண்ணி கூட வரல. டம்ளர் சின்ன டம்ளரில் ஊற்றி கொடுத்தாங்க அவங்க. இல்லைன்னா காட்டுமா நான் ஊற்றுறேன்னு சொல்லி அப்படிலாம் நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, கதவை நல்லா இப்படி வச்சுட்டு 2த்தையும் ஒன்றா இழுமானாங்க. என்னால் முடியல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பட்னியாக இருந்துட்டு மறுநாள் ஃப்ரைடே என்னால் முடியல. நான் ஜெய்சன்ட்ட சொல்கிறேன், வெள்ளிக்கிழமைனா சர்ச்சில் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏமா ஒரு மாதிரி டயர்டாக போயிடும்மா, நான் நேற்று வந்து சாப்பிடலாமா, எனக்கு ரொம்ப பசி, இது காதெல்லாம் ஒரு மாதிரி கொய்யினுதுமா அப்படின்னா அம்மா சொன்னாங்க, நீ ஆட்டோ பிடிச்சி நீ வா, சர்ச்சுக்கு வந்துடு, நான் அம்மா சர்ச்சில் தான் இருக்கேன், நீ வாமானாங்க. ஆக்சுவலி அந்த ஆட்டோவுக்கு போக கூட என்கிட்ட காசு இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அங்கே வா, நான் ஆட்டோவுக்கு காசு தரேன்னாங்க. எனக்கு பசி முடியல. நான் வியாசார்பாடி கொடுங்கியூர்லேருந்து மின்ட்டு வரைக்கும், பழைய மின்ட்டு வரைக்கும் நான் நடந்து போகிறேன்.
அந்த வெயிலில் நான் ரோட்டில் தள்ளாடி நான் உட்காந்து நான் நடந்து போகிறேன். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. ஸோ ஷேர் ஆட்டோவில் போகணுன்னா கூட நம்ம இறங்கும்போது நம்ம காசு கொடுக்கணும்ல. ஸோ அதனால நான் அப்படியே நின்று மினி ஆட்டோலாம் கேட்டால் வரமாட்டேம்மா, ரயில்வே குவார்ட்டர்ஸ் போகணுன்னா வரமாட்டேன். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பொறுமையாக நடந்து நான் போய் எங்கள் அம்மா கிட்ட போகணுன்னு சர்ச் முடிஞ்சு கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த சாப்பாடை பிடுங்கி நான் அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றேன். கட்டன்னு சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பசி. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அந்த டைம் அவன் வந்து நைட்டு வந்து என் முன்னாடியே உட்காந்து 2 பரோட்டா ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிட்டு குழம்பு மட்டும் என்னை எடுத்துகிட்டு போய் வெய்யு அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த டைம் ரொம்பவே என்னடா இது, அவன் குழந்தைய தான் நான் வயிற்றுல சுமக்கிறேன், ஆனால் ஒரு அப்பாவா அவன் அந்த குழந்தைக்கு அப்போ கூட எதுவும் பண்ணலையேன்னு. என் பையன் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு பொண்ணை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தது. அந்த பொண்ணு 12th தான் படிச்சுட்டு இருந்தது அந்த டைமு. இருந்தால் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் தெரிஞ்சு நிறையலாம் அடி வாங்கியிருக்கேன். ப்ரெக்னன்சி டைமில் நான் வாங்காத அடியே கிடையாது. அவ்வளோலாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இவனை கரெக்டாக 9 மந்த் பேபி என் பெரிய பையன் இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க. அடிச்சு கண்ணை கிழிச்சிட்டான். இந்த சைடு கண்ணை வந்து கிழிச்சிட்டான். அதனால் அவங்க வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவனை போட்டு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அந்த டைம் நானும் என் அண்ணனும் தான் போய் கூட்டிகிட்டு போகிறோம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஹெச்சில் இந்த அப்போ லாக்டவுனில் வந்து இந்த கொரோனா இது பண்ணால் டைப் பண்ணுற வேலை இருந்ததுல சிஸ்டமில், அந்த வேலைக்கு நாங்கள் வச்சோம். இதுவில் கார்பரேஷனில் செஞ்சாங்க. அங்கேருந்து இவன் ஜிஹெச்சில் ஆள் கேட்குறாங்க சொல்ல ஜிஹெச்சுக்கு போனான். ஜிஹெச்சில் அங்கே வேலைக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்கான், 10 நாள் நல்லா போனால் 11ஆவது நாள் சரக்கு வாங்கிட்டு போய் அங்கேயே குடிக்கிறது, அந்த மொட்டை மாடியிலே குடிக்கிறது. அதை வந்து டாக்டர் 2-3 வாட்டி பார்த்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வார்ன் பண்ணி வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. 1 மாதம் சம்பளம் தான் வாங்கினாரு. அந்த சம்பளத்தையும் என் கையில் கொடுக்கல. ஒரு அண்ணா இருக்கார், அவர் கேட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. கடைசியாக நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம்னு சொன்னோம் தெரியுமா, அந்த வீடை காலி பண்ண சொல்கிறதுக்காக எல்லா நகையும் நான் வச்சுட்டேன். இந்த தாலி மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த தாலியும் நான் வைக்கிறேன். கடைசியில் பார்த்தா காசுலன்னு சொல்லி இந்த காலி பண்ணுறதுக்காக அவங்க அக்கா கிட்ட கோல்டு கம்பல் வாங்கி வச்சுருக்கான். எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. என்கிட்ட இருக்கிற காசை தான் கழிஞ்ச அட்வான்ஸுக்கே மீறி பணம் கொடுக்க வேண்டியது என் தாலியை வச்சு தான் நான் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க அக்கா கிட்ட கம்பல் வாங்கி வச்சு குடியும் கூத்தும் கும்மாலமாகவும் இருந்திருக்கான். எனக்கு அதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சண்டையில் தான் அவங்க அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட கம்பல் வாங்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு 9 மாதத்துல நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அதுலேருந்து பாப்பா வந்து 10 மாதம் தாண்டி தான் பிறந்தானே. பெரிய பையன் லாக்டவுனில் பிறந்தான், ஃபர்ஸ்ட் லாக்டவுனில். டெலிவரி டைம் அப்போ கூட அவர் என் கூட வந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு, ஐ மீன் நான் உள்ள காலையில் போனேன், அவர் ஏதோ மதியானம் வந்திருக்கார் போல், பப்ஜி விளையாடிக்கிட்டு அசிங்கமாக கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் அழுதுட்டு அவரை கூப்பிட்றேன்னா அவளுக்கு வேறு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் கூட ஒரு கேரிங். அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அவங்க கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப இதுவாக கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஆனால் அது எனக்கு கிடைக்கல. எங்கள் அம்மா தான் நாய் மாதிரி லோல் பட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா லாக்டவுனு. ஸோ அதனால அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. கரெக்டாக அவன் வீட்டுக்கு போகிறான்னா என் பெரிய பையன் வந்து பிறக்கிறான். கரெக்டாக 30 அன்றைக்கி நான் அட்மிட் ஆகிறேன். 31 ஈவினிங் கரெக்டாக 4:54க்கு என் பெரிய பையன் பிறக்கிறான். டியூஸ்டே பிறக்கிறான். மண்டே போய் அட்மிட் ஆகிறேன், டியூஸ்டே என் பெரிய பையன் பிறக்கிறான். பிறந்த உடனே கூட அவன் பார்க்கல குழந்தைய. ஏன்னா என் பையன் வந்து என்ஐசி கூப்பிட்டு போயிட்டாங்க. பிறக்கும் பொழுது வந்து என் பையனுக்கு வந்து ஷோல்டர் வந்து நார்மல் டெலிவரி, என் பையனோட ஷோல்டர் வந்து என்னோட போனில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் ஆயுத கேஸ் போட்டாங்க என் பையனுக்கு அந்த டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கு. அந்த டைம் கூட நான் ஒரு மாதிரி கிடினஸ்லாம் ஆகிட்டேன், வாமிட்டிங், க்ரீனாக வாந்தி எடுத்து ஒரு மாதிரி மயக்கமாயிட்டு கூட. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, யாருன்னா ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், நீ கோஆப்ரேட் பண்ணனா 2 பேரையும் காப்பாற்றுவேன், இல்லைனா நீ இல்லைனா குழந்தை யாருன்னா ஒருத்தர் இதுவாயிருவீங்க. நான் அப்போ கூட சொல்கிறேன், நான் போயிடுறேன், என் பையனை வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, எங்கள் வீட்டுக்கார்கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் பார்க்குறேன் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒருத்தரோட இதுவும் எனக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால் என் பாப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட வளர்ந்தா நல்லா வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லை நான் 2 பேரும் இது பண்ணுவேன், புஷ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சைடு 4 டாக்டரு, இந்த சைடு 4 டாக்டரு, ஆப்போசிட்டில் டீன் நிற்கிறாங்க. 9 பேர் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. என்னோட வயிற்றை வச்சு அமுக்குனாங்க, என்னை புஷ் பண்ண சொன்னாங்க. தலை வெளியில் வந்துருச்சு, ஆனால் ஷோல்டர் மாட்டிக்கிச்சு. புஷ் பண்ண சொன்னாங்க, பண்ண முடியல. அதுக்கப்புறம் கை வச்சு நாங்கள் அழுத்துட்டோமான்னு கேட்டாங்க. இந்த சைடு ஒருத்தர் கை வச்சு அழுத்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் அவங்களோட நீ வச்சு அவங்க இது புஷ் பண்ணாங்க பாருங்க. அப்போ என் பெரிய பையன் வெளியில் வந்துட்டான். அப்போ கூட என் மேலே இப்படி போடும்போது இந்த உலகத்துலேயே அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். என் குழந்தை இங்கே நான் அந்த அழுக்கோட தொப்புள் கொடியோடு இங்கே போடும்போது தான் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்ட பிறகு கூட நான் முதல்ல தேடினது ஜெய்சன் எங்கம்மா,
ஜெய்சன் எங்கள் அம்மான்னு கேட்டேன். அவர் போயிட்டாரு. அப்பா குழந்தை பிறந்து சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். சொல்லிட்டோம்மாண்ணா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறாரு. 1.5 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறாருமா, சூப்பராக இருந்தம்மா, அழகாக இருந்தம்மா, அம்மா வெள்ளை வெள்ளையே இருந்தம்மா, மணக்கட்டை மாதிரி இருந்தாம்மா அப்படின்னு சொன்னார். மூக்குலாம் நம்ம மூக்கு தான்மா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்கெல்லாம் மூக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மூக்குலாம் நம்ம மூக்குமா, ஐயோ சூப்பராக இருந்தம்மான்னு அன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா என்கிட்ட அன்றைக்கி பேசுகிறாரு. நான் கட்டி பக்கத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சி அழுதுருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நடுவில் செவுறு இருந்ததுனால எங்களால் முடியல. அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு நான் மட்டும் தான் படுத்துட்டு இருக்கேன். அம்மா வெளியில் இருக்காங்க. யாரும் வரல, சொந்தக்காரர் வரல, ஜெய்சன் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. அதுக்கப்புறம் மறுநாள் 2 மணிக்கு பாப்பாவை என் கையில் கொடுக்குறாங்க. ஜெஃபர்சனே நான் அப்போ தான் பார்க்குறேன், குழந்தைய நான் அப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்குள்ளே ஜெய்சன் வந்து NICUவில் வந்து குழந்தைய பார்த்துட்டு போயிருக்கான். பார்த்துட்டு அப்புறம் என்னை பார்க்க வந்தான். நான் உள்ளே படுத்துட்டு இருக்கும் போது என்னை பார்க்க வந்தான். என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு சொன்னோம். நான் எழுந்து வந்தேன். என்னப்பாருன்னா, சூப்பராக இருக்காண்டி பாப்பா, என்ன மாதிரியே இருக்காண்டி, செம்ம கலருடி அப்படின்னா. ஓ அப்படியா, நீ பார்த்தியா நிஜமா? ஏன்னா எனக்கு பயம் வந்துச்சு. எல்லா அம்மாங்களோடையும் எல்லா குழந்தையும் இருக்குது, ஆனால் என் குழந்தை மட்டும் என் கூட இல்லை. எல்லா குழந்தையும் அவங்க அம்மா பால் கொடுக்கும் போது எனக்கு எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பார்க்குதுன்ற மாதிரி. சில பேர் வந்து குழந்தை என்னம்மா ஆச்சு, தவறிடுச்சு அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லைங்க NICUவில் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். NICUனா அப்போ ஏதோ என் குழந்தைக்கு ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா ஜெய்சன் ஒன்றே சொன்னால் ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்கான். மறுநாள் அவன் கையில் இருப்பான், நீ பயப்படாதன்னா. கரெக்டாக ஏப்ரல் 1 2 மணிக்கு என் பையனை தூக்கிட்டு வராங்க. 2 குழந்தை தூக்கிட்டு வராங்க. 2 குழந்தை இல்லை, 2 குழந்தையுமே எனக்கு அப்படியே நான் இப்படி பார்க்குறேன், யார் என் குழந்தைன்னு எனக்கு தெரியவில்லை. 2மே நல்லா குண்டாக இருக்குது, நல்லா கலராக இருக்குது. எனக்கு டவுட்டு, என் குழந்தை இவ்வளோ கலராக இருக்கா அப்படின்னு. அப்புறம் டோக்கன் நம்பர் இருந்தது. அந்த டோக்கன் நம்பர் வந்து அவன் கையிலையும் இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேபி ஆஃப் மோனிகா அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவனை கையில் வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி சொல்கிறது, எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அதான் சொல்லுவாங்களா, ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கள்ல, லைக் அந்த மாதிரி கண்ணிலேருந்து ஊற்றுது எனக்கு தண்ணி. என் குழந்தைய நான் முத கையில் வாங்கும் போது. ஏன்னா அவன் என்னை மட்டும்தான் நம்பி வந்திருக்கான், இந்த உலகத்துக்கு அவன் என்னை மட்டும் தான் நம்பி வந்திருக்கான்னு சொல்லி அவனை வாங்கிட்டு நானும் அழுகுறேன், எங்கள் அம்மாவும் அழுகுறாங்க. ஸோ அந்த டைம் கூட ஜெய்சன் தள்ளி போயிட்டான். நாங்கள் அழுகுறோன்றதே எனக்கு ஆறுதல் கூட சொல்ல, தள்ளி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அண்ணி அவங்க அக்கா வந்திருந்தாங்க. வந்து குழந்தைய பார்த்தாங்க. அவங்க அம்மா வீடியோ காலில் பார்த்தாங்க, குழந்தைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரல. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நான் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் கஷ்டப்பட்டாங்க அப்போயும்.